வரும்போது எங்க மாமனார் ஃபோன் பண்ணாரு. ம். எம்மா டிவியில பேச போற. மாப்பிள்ளைய பத்தி தப்பா எதுவும் மரியாதை குறைவா பேசிடாதம்மா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். கொஞ்சம் மரியாதையா பேசுமான்னு சொல்லி அனுப்பிச்சாரு. சொல்லி அனுப்பிச்சாரு. வரும்போது ஃபோன் பண்ணாரு. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், மாப்பிள்ளை இப்படி சொல்லியிருக்காரு. என் பேரை அங்க சொல்லுவாரு. தேவையான அளவுக்கு ஒரு என்ன சொல்ல மியூச்சுவல் முடியுமோ அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லு அது ஒரு அப்படின்னு. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. மியூச்சுவல். தன்னை பத்தி எதையும் நீங்க சொல்லிடக்கூடாதுன்னு அவர் விரும்பல. உங்க அப்பா விரும்புறாரு. உண்மைதாங்க சார். ஆமா. சார் சொல்லுங்க. சார் இவர் வந்து வெளியில நல்லா பேசுறாரு. ஆ. வீட்டுக்குள்ள நம்ம என்ன பேசினாலும் காதே கேட்காது. ஆ. வீட்டுல என்ன பேசினாலும் காதே கேட்காத மாதிரியே உட்காந்துருப்பாரு. ஆ. என் சின்ன பொண்ணு அப்பா அப்பா அப்படிம்பா, பதிலே வராது. பட்டிமன்றத்தை பத்தியே யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்பா மண்டை வெடிக்குதுங்கப்பா பேசுங்கப்பாங்கனால பேச மாட்டாரு, அமைதியாவே இருப்பாரு. அமைதியா இருப்பாரு. இப்ப வெளியில பட்டிமன்ற பேச்சாளராகவும் நடிகராகவும் நிறைய மேடைகள்ல அவர் பேசியிருப்பார் இல்லையா? வீட்ல நீங்க எப்படி இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவரு ஏதோ திங்கிங்லே இருப்பாருங்க சார். எதையாவது நினைச்சுக்கிட்டே நிறைய பேர் இருப்பாரு. நான் பார்த்திருக்கேன். நல்லா பேசுறவங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஏதோ மண்டைக்குள்ள ஓடினே இருக்கும் அவங்களுக்குள்ள. இல்ல? நம்ம கூப்பிட்டாலும் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. ரொம்ப நம்ம ஹார்ஸா கத்துனா மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால நீ கத்திக்கிட்டே இருக்கிற, திட்டிக்கிட்டே இருக்கிற, நம்ம மேல ப்ளேம் பண்ணுவாங்க சார்.